السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن هذا القرآن يهدي للتي هي أقوم. قال النبي صلى الله عليه وسلم: تنكح المرأة لأربع. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன், எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு என் வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். சலாமும் சலவாத்தும் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களது உயர்ந்த வாழ்க்கை நெறியினை பின்பற்றிய சஹாபா பெருமக்கள், தாபியின்கள், தபு தாபியின்கள், இமாம்கள், மேதைகள், இறைநேசர்கள், இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் அனைத்து பெருமக்களின் மீதும் என்றைக்கும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுடைய அடிப்படை தேவைகள் 3: உணவு, உடை, உறையுள். ஆனால் இந்த 3ஐயும் தாண்டி திருமணம் என்கிற அடிப்படையும் அவனது வாழ்விலே தேவையாக இருக்கிறது. திருமணத்தை சேர்த்து 4 அடிப்படைகள் இருக்கிறது. உணவைப் போல, உடையைப் போல, உறையுளைப் போல திருமணமும் மனிதனுடைய அவசியமான ஒன்று. இறைவன் திருமறையிலே சொல்லும்போது, உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்து பிறகு உங்களிலிருந்தே உங்கள் ஜோடிகளை அவன் உருவாக்கினான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு வசனத்திலே சொல்லுகிறார். திருமணம் என்று வருகிற போது எதிர்பாலினங்களை திருமணம் செய்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நடைமுறை மாத்திரமல்ல, உலகம் பின்பற்றக்கூடிய, உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. எதிர்பாலினம் என்று சொன்னால் ஆண் பெண்ணை, ஒரு பெண் ஆணை திருமணம் செய்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் 4 காரணங்களுக்காக ஒரு பெண் திருமணம் செய்யப்படுகிறாள் என்று சொன்னாங்க. துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன். அவளது பொருளாதாரத்திற்காக, அவளது குடும்பத்திற்காக, அவளது அழகிற்காக, அவளது மார்க்கப்பற்றிற்காக, இந்த 4 காரியத்திற்காகத்தான் ஒரு மனிதன் ஒரு மணப்பெண்ணை விரும்பி திருமணம் செய்கிறான். இதிலே அந்த மார்க்கத்திற்காக என்று செய்வதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரி கிரந்தத்திலே பதிவாகி இருக்கிறது. சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். 4 காரணங்களும் பிரதானமான காரணமாக தோன்றினாலும் மார்க்கத்தை தவிர்த்துவிட்டு மீதி 3 காரணங்கள் இருக்கிறது. அது சீக்கிரம் அவனுடைய வாழ்விலே கரைந்து போகக்கூடிய காரணிகள். பொருளாதாரம் நிலைத்திருப்பதில்லை. குடும்பம் சமயங்களில் சின்ன பின்னப்பட்டு சிதைந்து போய்விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அழகு கேட்கவே வேண்டாம். இதே அழகு கடைசி வரைக்கும் நீடிக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் மார்க்கப்பற்று இருக்கிறதே, அது கடைசி வரைக்கும் நீடிக்கும். அதுதான் கணவன், மனைவி, பிறகு குழந்தைகள், மொத்த குடும்பத்தையும் அழகாக வழிநடத்தி செல்வதற்கு உறுதுணையாக இருக்கும். வேறு காரணிகள் இருக்காது. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திருமண பந்தத்திலே மணப்பெண்ணை தேர்வு செய்வதற்காக நீங்கள் மார்க்கப்பற்றினை தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்றைக்கு அந்த திருமணத்திலே, திருமண சடங்கிலே, திருமண முறைகளிலே பெருத்த மாற்றங்கள் வந்திருக்கிறது. உதாரணமாக, எதிர்பாலினங்களை திருமணம் செய்வதை விட்டுவிட்டு தன்பாலின உறவுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அநாகரிகமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆண் ஆணையும், பெண் பெண்ணையும் திருமணம் செய்து கொள்ளுகிற போக்கு இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. ஆனால் இது பெரும் அபத்தமானது, இயற்கைக்கு முரணானது, அறிவுக்கு மாற்றமானது. புதியது போல தோன்றினாலும் கூட இயற்கை அப்படி படைக்கவில்லை. ஒரு ஆணுக்கு பெண் என்று தான் இயற்கை படைத்திருக்கிறது, இறைவன் படைத்திருக்கிறான். அதுதான் அவன் வகுத்த நியதி. அதை மீறி
ஒரு திருமணத்தினுடைய நோக்கத்தை எப்படி அடைந்து கொள்வார்கள் என்று உண்மையிலேயே தெரியவில்லை. ஆனாலும் ஷைத்தான் அவர்களை இவ்வாறு செய்ய தூண்டுகிறான். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்வான், வஸய்யலஹும் ஷைத்தான அமாலஹும், ஷைத்தான் அவருடைய செயல்களை அழகாக்கி காட்டுவான் என்று. அதைத்தான் இன்றைக்கு ஷைத்தான் செய்து கொண்டிருக்கிறான். மக்களும் அதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். யுக முடிவு நாள் வரைக்கும் மிக நாகரிகமான, ஒழுக்கமான, அமைதியான சமூக கட்டமைப்பிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தான நடைமுறை தான் எப்போதுமே வழிவகுக்கும். மற்றவைகளெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டுவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நிக்காஹு மின் சுன்னத்தி, திருமணம் எனது நடைமுறை என்றார். வமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, இந்த திருமணத்தை வெறுக்கிறவர் என்னை சாராதவர் என்று சொன்னார். அதுபோல திருமணத்தை துறந்துவிட்டு துறவரம் மேற்கொள்வது இஸ்லாமிய அமைப்பிலேயே கிடையாது என்று சொன்னார். திருமணம் செய்து கொண்டதற்கு பிறகு முடிந்த வரைக்கும் மனைவியிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தியிருக்கிறார்கள். அவங்க சொன்னாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி வான ஹைருல் லி அஹ்லி, உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவிக்கு சிறந்தவர், நான் என் மனைவிக்கு சிறந்தவராக இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே திருமணம் என்பது நபியின் வழிமுறை என்றறிந்து அதனுடைய எல்லா விதமான ஒழுங்குகளோடும் நாம் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.